நான் ஒரே ஒரு சேயிங் படிச்சிருந்தேன். வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு எந்த ரீசனுமே தேவை. ஏன்னா நம்மளோட டிஃபால்ட்டான எமோஷன் வந்து ஹாப்பி அண்ட் லவ். பட் ஆனா நம்ம வந்து அந்த ஹாப்பியா சந்தோஷமா அன்போட முழு நேரமா இருக்குமான்றது கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்மளுக்கு மேல நிறைய ஒரு போர்வையை போட்டுன்னா பயம், அப்புறம் மத்தவங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமை, ஓய் அவங்க மட்டும் முன்னேறிட்டே போறாங்க, நம்ம வந்து இப்படியே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாழ்ப்பு நிலை உணர்வுகள் வந்து நம்மளை சுத்தி விட்டுட்டு. ஸோ நீங்க எந்த ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வருது எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவா கரெக்டான இன்டென்ஷனோட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட ஆத்மாவும் உங்க சோலும் உங்களோட இருக்கிற அந்த இதுவும் வந்துட்டு ரொம்ப அழகா அந்த பாசிட்டிவாவே இருக்கும், ஆப்டிமிஸ்டிக்காவே திங்க் பண்ணும். இந்த உணர்ச்சி நுண்ணறிவு வந்து நம்ம அந்த மெச்சூரிட்டி இருந்தது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு ஓகே, கொஞ்சம் ஸ்டெப் பேக் பின்னாடி போயிட்டு அவங்கள பத்தி யோசிச்சுட்டு என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்துட்டு உடனே வந்துட்டு ஓகே, ஷி வில் காம் டவுன். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு gift கொடுக்குறாரு அப்படின்னா எனக்கு அந்த gift வேண்டாம் அப்படின்னா யாருக்கு போய் அந்த gift இருக்கும், யாருக்கு அது சொந்தமானது இப்போ அப்படின்னு சீடர்கள் கேட்கும்போது சீடர்கள் வந்து gift கொடுத்தவர் தான், அவர்கிட்டயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் நானும் பண்ணேங்க. நான் என்ன பண்ணேன்னா அவர் வந்து அவரோட ஆங்கர் வந்து அவர் என்கிட்ட செலுத்தினாரு, எனக்கு தேங்க்யூ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டயே தான் கொடுத்துட்டேன். நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. அனைவருக்கும் காலை வணக்கம். அந்த 4 தத்துவங்கள் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான புக்கு, இம்பாக்ட்ஃபுல்லான தத்துவம். இந்த 4மே நம்ம வந்துட்டு டெய்லி வந்து தினமும் யூஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற இன்றைய டாபிக் வந்து அது கண்ட்ரோல் வரும். அதுக்கு முன்னாடி நேத்தி ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக் ஆக்சுவலி. ஸோ நான் என்னோட டெஸ்க்லயே வந்து அந்த 4 அக்ரிமெண்ட் பத்தி அங்கே ஒட்டி வச்சிருப்பேன். ஏன்னா என்ன ரிமைண்ட் பண்ண இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். நான் ஒரே ஒரு சேயிங் படிச்சிருந்தேன். வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கு எந்த ரீசனுமே தேவை. ஏன்னா நம்மளோட டிஃபால்ட்டான எமோஷன் வந்து ஹாப்பி அண்ட் லவ். பட் ஆனா நம்ம வந்து அந்த ஹாப்பியா சந்தோஷமா அன்போட முழு நேரமா இருக்குமான்றது கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா வந்து நம்மளுக்கு மேல நிறைய ஒரு போர்வையை போட்டு பயம், அப்புறம் மத்தவங்களை பார்த்து கொஞ்சம் பொறாமை, ஓய் அவங்க மட்டும் முன்னேறிட்டே போறாங்க, நம்ம வந்து இப்படியே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிறைய தாழ்ப்பு நிலை உணர்வுகள் வந்து நம்மளை சுத்தி விட்டுட்டு ஓகே, நம் இதுவே இருந்தோம், இதை பத்தி தான் யோசிக்கணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்துட்டு தப்பான ஒரு உணர்ச்சிகளால் வந்து ஃபுல்லாவே நம்மள வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம். நான் சொல்றேன் அதான் வார்த்தை ஆக்சுவலி. மைண்ட் வந்து ஃபுல்லாவே நம்ம மாஸ்டரா இருக்கு ஆக்சுவலி. நம்ம தான் மைண்டுக்கு மாஸ்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 அக்ரிமெண்ட் வந்து நேற்று சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வந்து ரொம்ப அருமையா இருக்கும். நான் ஒரு நோட்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கேன். சும்மா சில தருணங்கள், வாழ்க்கையில் நடக்கிற தருணங்கள், அந்த சினாரியோஸ்லாம் வந்துட்டு இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி இந்த மாதிரிலாம் சினாரியோஸ் நிறைய நடக்கும். அதுக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், ஒரு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் நான் அதை வந்து நேற்று போட்டுக்கும் நான் அனுப்பல, நான் இன்னைக்கு அனுப்புறேன் உங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல. ஸோ தமிழ்லயும் சரி போன போன வாட்டியும் நான் அனுப்பிச்சிருப்பேன், இந்த வாட்டியும் நான் அதை அப்படியே சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு அனுப்புறேன். அது நீங்க படிச்சீங்க அப்படின்னா வந்துட்டு ஓ, இப்படிதான் நம்ம வந்து இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நிறைய நேரம் நம்ம ஏமாத்திக்கிட்டு வந்து தப்பான ஒரு சூழ்நிலையை நம்மளே உருவாக்கிக்கிறோம். ஏன்னா தாட்ஸ் கிரியேட் ரியாலிட்டி அப்படின்றது தான் வந்து அந்த மந்திரம். ஸோ நம்மளோட உணர்ச்சிகளை கட்டிப்படுத்தி ஒரு தேவையில்லாத உணர்ச்சிகளை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன தேவையோ அந்த ஒரு உணர்ச்சிகளை மட்டும் நம்ம வெளிப்படுத்தினா நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் வந்து அதை தான் சொல்லுது. ஃபர்ஸ்ட் வந்து பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட்ஸ். உங்களோட சொற்கள் வந்து என்ன வந்து வாயிலேருந்து வருதோ அதுதான் வந்துட்டு ஃபீலிங்ஸா உருவாகும். ஸோ நம்ம அஹ், சொல், செயல், அப்புறம் வந்து நம்ம உணர்வுகள் அது எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு கூட்டு கூட்டு மாதிரி ஒர்க் பண்ணும் ஆக்சுவலி.
ஸோ அது எல்லாமே அலைனா இருக்கும். இன்னும் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் வந்து தாட் ப்ராசஸா சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போயிடும். அது வந்து உங்களுக்கே அறியாம அந்த தாட் ப்ராசஸ் வந்து ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து உங்களுக்கு தாட் ஃபீலிங்கா கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க அதுலயே டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படிதான் உங்களோட சைக்கிள் ஃபுல்லாவே சின்ன வயசுல இருந்து அப்படிதான் நம்ம நடந்துட்டு இருக்கு. சின்ன வயசுல வந்து ஒண்ணுமே அறியாம நம்ம ஒரு தெய்வீக குழந்தையா உள்ள வருவோம். பட் ஆனா உங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லி தராங்க, உங்க என்விரான்மெண்ட் என்ன வந்து நடக்குதோ அதுதான் வந்து ஆழ் மனசுல வந்து பதிஞ்சுட்டே இருக்கும். நீங்க வேற வேற ஒரு ஃபேமிலியில போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காமா பேசுவாங்க அப்படின்னா உங்களோட குழந்தையும் வந்துட்டு அப்படிதான் வளர்ந்து அந்த மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு என்விரான்மெண்ட் அவங்க சரௌண்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஆஹ், போயிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்க வந்து நல்ல வேல்யூஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்க. நல்ல ஒரு தருணங்களை வந்து ஏற்படுத்தி இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வந்து நம்ம பேசணும், இப்படிதான் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், இப்படிதான் நம்ம வாயில வந்து நல்ல வார்த்தைகள் மட்டும் வரணும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க குழந்தைங்களுக்கு. சின்ன வயசுல இருந்து அதுவே வந்து அவங்களோட ஹேபிட்டா ஒரு பீயிங்கா மாறிடும். ஸோ அடுத்த வாரத்துல நம்ம வந்து லேர்னிங், டூயிங் அண்ட் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மேம் எடுப்பாங்க. அது ரொம்ப அருமையான சாப்டர். எப்படி வந்து நம்மளோட ஹோல் ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு நம்ம வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸாம்பிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு 3 ஃபில்டர் நான் சொல்றேன். நம்ம வார்த்தை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப உங்களுக்குள்ளேயே ஒரு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களோட வார்த்தைகள் வந்து பாசிட்டிவா இருக்கணும். எது சொன்னாலும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு மற்றவங்களை அவேர்னஸா கொடுக்கறதுக்கு வந்து பயமுறுத்த விட்டுரும். ஓகே, ஏய் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி ஆயிடும். நீ இதை ஒன்று புதுசா அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஏய் என்னோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி தாண்டா பண்ணா, அதை வந்து அவனுக்கு ஃபெயிலியர்ல முடிஞ்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து பயமுறுத்துறது. அது தேவையில்லாத விஷயம். ஆக்சுவலி நீங்க மோட்டிவேட் பண்ணி விடுங்க. அவர் ஒரு இனிஷியேஷன் எடுத்திருக்காரு, பாத்துக்கலாம்டா, நீ நல்லா பண்ணு, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றதை விட நம்ம என்ன நினைப்போம்னா அவனுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். அவனுக்கு ஒரு நல்லதுக்கு தான் இன்டென்ஷன் வந்து கரெக்டா இருக்கும். பட் ஆனா வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட்ல வந்து எங்கேயா போய் முடிஞ்சிடும். ஸோ ஏதாவது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது, ஏதாவது ஒரு சர்க்கிள் வரும்போது என்ன ஆகணும், டக்குன்னு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம சொல்ற வார்த்தை அவருக்கு வந்து வரும். ஐயோ அதே மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பயம் பயம் இன்னும் அதிகம் ஆக ஆக தாட்ஸ் கிரியேட் ரியாலிட்டி. திருப்பியும் அவர் ஃபெயிலியரே போய் முடிஞ்சிடும். ஸோ நீங்க எந்த ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வருது எல்லாமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவா கரெக்டான இன்டென்ஷனோட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஹ், உங்களோட ஆத்மாவும் உங்க சோலும் உங்களோட இருக்கிற அந்த இதுவும் வந்துட்டு ரொம்ப அழகா அந்த பாசிட்டிவாவே இருக்கும். ஆப்டிமிஸ்டிக்காவே திங்க் பண்ணும். மற்றவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டை வந்து நீங்க வந்து எதுவுமே தப்பா எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்க சொல்ற வார்த்தைகள் வந்து சம்டைம்ஸ் அவங்க சர்க்கிளா இருக்கும்போது அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து முன்னேறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ரெண்டாவது ஃபில்டர் வந்து உண்மைத்தனம். ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ட்ரூத்ஃபுல்லா இருக்கீங்க, ட்ரூத்ஃபுல்லா உங்க வாயில இருந்து வருது, டிட்டர்மினேஷனோட ட்ரூத்ஃபுல்லா இருக்கீங்க. அந்த வாயில இருந்து வார்த்தைகள் வந்து நம்ம நேற்று சொல்லியிருப்பாங்களா தான் மேடம், தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து நம்ம பொய் சொல்ல ஆரம்பிச்சிரும். பட் அதெல்லாம் தேவையே இல்லை. உண்மையா இருந்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன அடிக்க போறாங்க இல்ல திட்ட போறாங்க, அதை வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து யூ டிசர்வ் இட். நீங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, அதுக்கு வந்து டிசர்வ் பண்ணிட்டு அப்பவே உங்களோட அந்த அந்த தப்புக்கான கர்மா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிரும். ஸோ ட்ரூத்ஃபுல்லா இருந்து அக்செப்ட் பண்ணுங்க. நீங்க அந்த நீங்க உங்களோட தப்பை வந்து அக்செப்ட் பண்றதே ஒரு பெரிய வந்து ஸ்ட்ரென்த் உங்களுக்கு. அது உங்களோட ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எந்த ஒரு தருணத்திலையும் வந்து அந்த இந்த உண்மைத்தனத்தை வந்து விட்டுறாதீங்க. ஸோ அது வந்து ரெண்டாவது. மூணாவது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கா, நம்ம சொல்ற விஷயம் வந்துட்டு அது ட்ரூத்ஃபுல்லாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். பட் வந்து அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, அந்த நேரத்துக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க. தேவையில்லாத நீ வந்து ஓகே நான் நல்லது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து காமிச்சுக்கணும், அது வந்து ஒரு இன்டென்ஷன் வேற மாதிரி இருந்துட்டு அவங்க காமிச்சுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கலாம். ஸோ அதை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ பி இம்பெக்கல் வித் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றது அது ரொம்ப நல்ல விஷயம். ரெண்டாவது வந்து இந்த பர்சனலா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றது. இந்த பர்சனலா எடுத்துக்காம நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ட் கோஷன்ஸ் வந்து ரொம்ப மெச்சூர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து எமோஷனலா மெச்சூரிட்டி நம்ம வந்து காமிக்கும் போது, ஏன்னா வந்து நிறைய தருணங்கள் நானும் பார்க்குறோம், நானே இருந்திருக்கேன் அந்த மாதிரி. மற்றவங்க சைட்ல வந்து யோசிக்கவே மாட்டோம். எம்பத்தின்னு சொல்ற அந்த மற்றவங்க சைட்ல இருந்து நம்ம யோசிக்காம
ஆஹ் ஒரு ஒரு ஏன்னா வந்து அவங்க வந்து காலையில இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். காலையில இருந்து வேலை பண்ணிட்டு வீட்டுல வந்து ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நிறைய டென்ஷன்ஸ் போயிருப்பாங்க. ஏதாவது வந்து இந்த மாவு சிதறி இருக்கும், இல்ல வந்து மிக்ஸி வந்து ஓடாம இருக்கும், அவங்க ரிப்பேர் பண்ணி ரொம்ப டயர்டாகி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும். திடீர்னு நீங்க ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரீங்க, நீங்க ஏதாவது ஒன்று கேட்கும் போது அவங்க வந்து லைட்டா வந்து ஏதாவது ஒரு சின்ன கோவத்துல வந்து ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே என்ன நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க சைட்ல வந்து என்ன கோ த்ரூ பண்ணியிருப்பாங்கன்னு நம்மளுக்கு எதுவும் தெரியாது, அசியூம் பண்ணிட்டு நம்மளும் கத்த ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம மெச்சூரிட்டி, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த உணர்ச்சிகளின் நுண்ணறிவு, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உணர்ச்சி நுண்ணறிவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லாவே பேச போறோம். இந்த உணர்ச்சி நுண்ணறிவு வந்து நம்ம அந்த மெச்சூரிட்டி இருந்தது, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருந்தது அப்படின்னா வந்துட்டு ஓகே, கொஞ்சம் ஸ்டெப் பேக் பின்னாடி போயிட்டு அவங்கள பத்தி யோசிச்சுட்டு ஓகே சரி, ஆஹ் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்துட்டு உடனே வந்துட்டு ஓகே ஷி வில் காம் டவுன். இல்லப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு ஃபுல் டே, அதனால தான் கத்திட்டேன், அவங்களே சாரி சொல்லிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷனை வேற மாதிரி மாறிடும். இல்லைன்னா நீங்க ஆர்கியூ பண்ண 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 உங்களோட எனர்ஜியும் லீக் ஆகும், அவங்களோட ஆல்ரெடி ட்ரெயின் ஆன எனர்ஜி ஃபுல்லா இன்னும் ஃபுல்லாவே ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த உணர்ச்சி நுண்ணறிவு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி காலத்துல ஒரு 1980s எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஐக்யூன்ற வந்து இந்த ஐக்யூ, இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப தேவை. அதுக்கேற்ற ஆட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்க பாத்தீங்கன்னா 1980s அப்படிலாம் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து நிறைய பீக்ல இருக்கும் போதெல்லாம் அவர் மாதிரி வந்து ஐக்யூ இருக்கணும். நீங்க வந்து இந்த பூஸ்ட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஆட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஐக்யூ அதிகமாகும், இது சாப்பிட்டீங்கன்னா கீரை, இந்த இந்த கீரை எல்லாம் சாப்பிட்டோம்னா ஐக்யூ ஃபுல்லா ஐக்யூலயே கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். டேனியல் கோல்மன்றவர் வந்து ஆம், இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது என்னன்னா இந்த கோஷன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்ற இந்த நுண்ணறிவு இருக்குல்ல, இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. இந்தியாக்கெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி யூஎஸ்ல ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கே எழுதி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக், அவர் தான் ஃபாதர் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிடுவாங்க. அவர் வந்து அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த யூஎஸ்ல இருக்க பசங்க வந்து இந்த மைண்ட்ஃபுல்னா வந்துட்டு மெடிடேட்லாம் பண்ணும்போது அவங்களோட கோவம் வந்து இந்த அக்ரெசிவ்னஸ் வந்து காம் ஆகுறத அவர் பார்த்திருக்காரு. ஸோ எமோஷனலா அவங்க வந்து மெச்சூர்டா ஆகுறத அவர் பார்த்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் புக்கை வந்து ரொம்ப அழகா வந்து எக்ஸாம்பிள்ஸோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட அவர் வந்து ஃபுல்லா எழுதியிருக்காரு. இப்போ ரீசன்ட் சர்வே வந்து இதை ஃபுல்லா வேர்ல்ட்ல குளோபல்ல வந்து சர்வே எடுத்திருக்காங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு லீடரா ஆகிறதுக்கு என்னென்ன நுணுக்கங்கள், என்னென்ன பண்புகள், என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ், ஒரு சர்வே எடுக்கும்போது ஐக்யூ வந்து டாப் 5லயே இல்லை ஆக்சுவலி. அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து டாப் 2லயே வந்துருது அவங்களுக்கு. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இந்த இந்த உணர்வுகளின் நுண்ணறிவு வந்து உங்களுக்கு வந்து அதிகமா மெச்சூர்டா வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா வந்துட்டு உங்களோட சக்சஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் இப்போ டாப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் வேர்ல்ட்லயும் சரி, இப்போ அவங்களுக்கு வெல்னஸ் கொண்டு வந்து சேர்க்கறதும் சரி, இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி அடிக்கடி வந்து பேசி அவங்களுக்கு தனியா ஒரு கேம்பெயின் நடத்தி அவங்கள வந்து எமோஷனலா வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போற நிறைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் பார்த்திருக்கேன். ஒரு லீடர் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ட்டா இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ப்ராஜெக்ட், அவங்களோட சபார்டினேட்ஸ் எந்த டாக்ஸிக் கல்ச்சரே இல்லாம வந்துட்டு அவங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப அழகா ஒரு இது. ஒரு குட்டி கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னன்னா, ம், நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், புத்தர், கௌதம புத்தர் அவர்கள் வந்து ஆஹ், போதி மரத்துல வந்து நிறைய என்லைட்மெண்ட்லாம் கிடைச்சு அவர் வந்து நிறைய அவங்க தத்துவங்கள்லாம் வந்து நிறைய மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணணும்னு இருந்தார். அப்போ வந்து என்னன்னா, ஒரு காட்டுல வந்து அவர் நடந்துட்டே போயிட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தர் வந்து அவங்க அவங்களோட சீடர்களும் அவரோட வந்துட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து அவரோட சில பேர்லாம் இருப்பாங்களே எதிர்ப்பாங்க, புதுசா ஏதாவது வரும்போது வந்து எதிர்க்க ஆரம்பிக்கும். அவர் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாரு எதிரில வந்து, நீங்க வந்து எல்லாரையும் ஏமாத்துறீங்க, இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கடினமா கத்துறாரு புத்தர். புத்தர் வந்து சிரிச்சுட்டே இருந்துட்டு அப்படியே வந்துட்டு காமா இருந்துட்டு அப்படியே வந்துட்டு
போயிடுறாரு. ஓகேங்க, தேங்க்யூ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு எதிரில் இருக்கிறவரும் வந்து அதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அவர் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாரு. ஆஹ் அவரும் பண்ணாம வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. சீடர்கள் வந்து என்னங்க இப்படி வந்து அவர் வந்து கத்திட்டு இருக்காரு, நீங்க ஏன் வந்துட்டு எதுவுமே பேசல, எதுவுமே எதிர்த்தும் சொல்லல, நீங்க வந்து நல்லது தானே பண்றீங்க, இன்டென்ஷன் வந்து கரெக்டா இருக்கு, ரொம்ப அருமையான பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு, அவங்களோட வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி இருக்கீங்க, அது ஏன் நீங்க வந்து சொல்லணும்னு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு gift கொடுக்குறாரு அப்படின்னா, எனக்கு அந்த gift வேண்டாம் அப்படின்னா யாருக்கு போய் அந்த கிஃப்ட்லயே கிஃப்ட் இருக்கும், யாருக்கு அது சொந்தமானது இப்போ அப்படின்னு சீடர்கள் கேட்கும்போது, சீடர்கள் வந்து gift கொடுத்தவர் தான், அவர்கிட்டயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் நானும் பண்ணேங்க. நான் என்ன பண்ணேன்னா, அவர் வந்து அவரோட ஆங்கர் வந்து அவர் என்கிட்ட செலுத்தினாரு. எனக்கு தேங்க்யூ போதும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டயே தான் கொடுத்துட்டேன். நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நான் அக்செப்ட் பண்ணாதான் எனக்கு அந்த கிஃப்ட். ஸோ அந்த அக்செப்ட் பண்ணல, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு கொடுத்தா அவங்க கிட்டயே தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு காம்னஸ், அந்த ஒரு இதுதான் வந்துட்டு நம்மளுக்கும் தேவை. ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வந்து அந்த அந்த காமா இருந்துட்டு அந்த மெடிடேட் பண்ணும்போது வந்து அந்த காம்னஸ் வந்து நம்ம உள்வாங்கிக்கிறோம். ஒரு ஒரு வாட்டியும் அந்த ஹாஃப் அன் அவர் நம்ம உட்காரும் போதே வந்துட்டு அந்த 30 மினிட்ஸ் வந்து ஒரு ப்ரெஷியஸ் டைம் நம்மளுக்கு. இட் இஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட உங்களோட ஆத்ம திருப்திக்கும் உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் பிகினிங்ஸ் ஃபார் த டே வந்து ரொம்ப இது. நீங்க ஒரு பேஷனா வந்து இது வந்து ஒரு ஒரு வற்புறுத்துற மாதிரி இருக்காம ஒரு அன்போட நீங்க உட்கார்ந்தீங்க, அதோட கம்பேஷன் சொல்ற அந்த ஒரு ஆஹ், மனசார்ந்த உட்கார்றது, மனசார பண்றது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெட்டிப்பா கிடைக்கும் உங்களோட ஒரு ஒரு மெடிடேஷனுமே. ஸோ ஜாலியா என்ஜாய் பண்ணி நீங்க வந்து மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அப்படிதான் நானும் வந்து பண்ண ஆரம்பிச்சு கண்டினியூஸா ஒரு நாள் கூட தவறாம வந்து பண்ணிட்டே இருக்கேன். எனக்கும் நிறைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த செல்ஃப் அவேர்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ், அது எல்லாமே வந்துட்டு இந்த மெடிடேஷன் மூலமா நம்மளுக்கு வந்து. ஸோ அந்த பேக் டு அந்த சர்வே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். நாட் ஓன்லி ப்ரொஃபஷனலாகவும் இல்லை, பர்சனலாகவும். வீட்லயும் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிட்டு ஓகே, அவங்க சம்திங் இஸ் ராங் வித் ஹர் டுடே, ஸோ அதனால தான் கத்துறாங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லை யாராவது வீட்டில் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியும் நம்ம எமோஷனலா வந்துட்டு ஓகே சம்திங் இஸ் ராங், ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிட்டு கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பேசணும் அப்படின்னா வந்துட்டு சாரின்னு சொல்றது தப்பே இல்லை. சாரின்னு சொல்றது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை தான் காமிக்குது. ஏன்னா நிறைய வாட்டி நம்மளோட ஈகோ வந்துட்டு சாரி சொல்றதுக்கு வந்து யோசிக்கும். ஈகோன்றது நான் சொன்ன இனிஷியலா சொன்னேன் பாத்தீங்களா, லவ் ஹாப்பினஸ் தான் நம்மளோட டிஃபால்ட்னு. நம்மளை சுத்தி இருக்கிற அந்த ஆஹ், கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்ல ஈகோ ஒன் ஆஃப் த திங். ஈகோ, அதுக்கப்புறம் வந்துட்டு பொறாமை, மற்றவங்களை பார்த்து வந்துட்டு பேராசைப்படுறது, அது எல்லாமே வந்து நம்மளை சூழ்த்தி ஒரு ஒரு குறுகிய வட்டத்திலேயே நம்ம வச்சிருக்கோம். நம்மளே வந்து தாழ்த்திக்கிறோம். நம்ம ஒரு டிவைன் எனர்ஜின்றத விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஒரு தப்பான எனர்ஜியா வந்து நம்மளே வந்து நம்ம மாத்திக்கிறோம் த்ரூ அவர் தாட்ஸ், த்ரூ அவர் ஃபீலிங்ஸ், த்ரூ அவர் வேர்ட்ஸ். ஸோ அது எல்லாமே இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸா நீங்க மெடிடேட் பண்ண 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 எமோஷனல் மெச்சூரிட்டி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களோட தாட்ஸும் மேம்படும். உங்களோட வேர்ட்ஸும் வந்து பாசிட்டிவ், அந்த நான் மூணு சொன்னேன்ல, பாசிட்டிவ், ட்ரூத்ஃபுல் அண்ட் வந்து யூஸ்ஃபுல். பாசிட்டிவ்னா ஒரு கரெக்டான ஒரு நல்ல ஒரு வார்த்தைகள் தான் வாயிலேருந்து வரணும். உண்மையான வார்த்தைகள் தான் வாயிலேருந்து வரணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு பயன்படுத்துற மாதிரி வார்த்தைகள் மட்டும்தான் வாயிலேருந்து வரணும். நிறைய நேரம் வந்து ஒரு ஒரு கேதரிங் வந்தோம்னா வந்துட்டு ஃபுல்லா வந்து காசிப் பேச ஆரம்பிச்சிருவோம். காசிப்னா மற்றவங்கள பத்தி இவங்க எப்படி இவங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க வந்து யோசிச்சுக்கோங்க. ஒரு ஒரு வாட்டியும் இது வந்து யாராவது பேசும்போதும் நீங்க ரியாக்ட் பண்ணாம ஓகேங்களா, எனக்கு தெரியலப்பா, ஃப்ரீயா விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது நீங்க யூஸ்ஃபுல்லான டாபிக் வந்து டைவர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து அவாய்ட் பண்றாங்களா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி மெடிடேஷனை பத்தி பேசுங்க. மெடிடேஷனை மாத்துனதுனால எனக்கு வந்து நிறைய வந்து மாறுதல் இருக்கு. அவங்களோட மைனஸ் பாயிண்ட்டை வந்து கண்டுபிடிச்சு நீங்க வந்து அவங்க அதை வந்து அட்டாக் பண்றதை விட ஒரு நல்ல இன்டென்ஷனோட நீங்க சொன்னீங்க, நீங்க இந்த மாதிரி உனக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கும்ல,
அதெல்லாம் வந்து நான் வந்து தாண்டி மெடிடேஷன்னால எனக்கு வந்து நல்லது நடந்திருக்கு. ஸோ நீயும் மெடிடேஷனை பத்தி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம், யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கும் வந்து ஒரு ஒரு அன்னைக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இட் இஸ் கைண்ட் ஆஃப் அ சர்வீஸ். சர்வீஸ் டு அதர்ஸ் இஸ் டு சர்வீஸ் டு ஆன் யோர் செல்ஃப். நீங்க வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு அதை நீங்க சர்வீஸ் பண்ற மாதிரியே நான் வந்து ஃபீல் பண்ணுவோம் ஒரு ஒரு வாட்டியும். ஸோ அதனாலதான் இந்த ஒரு இது வந்து ரொம்ப ஆத்மாத்மாவா நாங்க எல்லாருமே இந்த புத்தா சிஓ டீம் ஆகட்டும், சந்திரா சார், பத்ரிஜி அவர்கள் வந்து அவர் வாழ்க்கையை வந்துட்டு இதுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு. தியான் ஜெகத் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷன். அதுக்குதான் வந்து நாங்க எல்லாருமே வந்தனா வந்தனா வந்தாங்க, அவங்க பையமா அவங்க எடுத்துட்டு போறாங்க, நம்ம அந்த புத்தா சிஓ வந்து கார்பரேட்டுக்கெல்லாம் வந்து இதை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ், நல்ல நோக்கத்தோட மட்டும்தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஆம், கூடி சீக்கிரத்துல இந்த மெடிடேஷன், மேனிஃபெஸ்டேஷன் இது எல்லாமே வந்துட்டு நான் நிறைய இடத்துல கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ நீங்களும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஸோ நம்மளும் வந்து ரொம்ப எமோஷனல் இன்டெலிஜென்ட்டான பர்சனா இருக்கலாம். நம்மளோட ஆத்மாத்மான இந்த மெடிடேஷனை வந்து ரொம்ப கம்பேஷன்ன்றது வந்து மனசுல இருந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கே வந்து ரொம்ப ஓகே திருப்தியா இருக்கும் மெடிடேஷன். பிளஸ் அதோட ரிசல்ட்டும் வந்து ரெட்டிப்பாகும். ஸோ நேத்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்னோட பிரகாஷ் சார் நினைக்கிறேன். டியூரிங் த எனக்கு வந்து டென் செகண்ட்ஸ் தான் வந்து நான் போற மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் தான் வந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆம், ஆம், என்ன சொல்றது, தேவையில்லாத எண்ணங்கள். நீங்க 10 செகண்ட்ஸ் போனாலும் சரி, ஒரு செகண்ட் போனாலும் சரி, நீங்க சும்மா கண்ணை மூடிட்டு உட்கார்றதே, நிறைய பேர் உட்கார மாட்டாங்க. இந்த 20-30 மினிட்ஸ் வந்து நீங்க உட்கார்றதே வந்து ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கு அதுவே ஒரு பெரிய பாக்கியம். அதுவே அந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக் திங்கிங் தான் நம்மளுக்கு தேவை ஆக்சுவல். கம்மியா அதை பத்தி திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து மத்தவங்க சொல்ற மாதிரி எனக்கு இந்த மாதிரி வந்து விஷுவலைசேஷன் வரல, இந்த மாதிரி ஒரு எனர்ஜி ஃப்ளோ வரல, தேவையில்லை. அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மெடிடேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே வரலன்னா கூட அது ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட் தான். ஓகேங்களா? ஸோ காமா இருந்துட்டு மத்த எதை பத்தியும் யோசிக்காம, ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட மைண்ட் என்னன்னா நிறைய கேட்க ஆரம்பிக்கும். ஏன் எனக்கு இன்னும் வரல, ஏன் எனக்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து தேவையே இல்லை. எமோஷனலால இன்டெலிஜென்ட், எமோஷனலா ஸ்ட்ராங்கான பர்சன் அதை பத்தி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம பண்றோம், மெடிடேஷன் பண்ணாலே வந்து பெரிய விஷயம், அதை வந்து ஒரு நல்ல ஃபீலிங்கோட நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காததை விட நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்.